பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு டியூஸ்டே வாலிபர்களுக்கான ப்ரேயர் பண்ணுற டே. ஸோ இன்னைக்கு மார்னிங் வாக்குத்தத்த வசனம் பார்த்தோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷெடியூல் பண்ணுறோம். பிகாஸ் டைம் இல்லை, அப்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணி நிறைய வேலை இருக்குது. ஸோ மார்னிங் 6 o'clock ப்ராமிஸ் வேர்ஸ் எவ்ரிடே. ஹாப்பி மார்னிங் இது ப்ராமிஸ் வேர்ஸ் பண்ணுறோம். ஈவினிங் 6 o'clock பிகாஸ் 6க்கு போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நைட்டு வரைக்கும், ஏன்னா ஜஸ்ட் 10 minutes ஸ்பேர் பண்ணணும், கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி ஈவினிங் 6 o'clock அந்தந்த நாளுக்கான ப்ரேயர் வித் அந்த கோடான கோடி ஸ்தோத்திர பலி சொல்லி ப்ரே பண்ணுறோம். கூட சேர்ந்து ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 10 minutes ஸ்பேர் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் 6 ப்ராமிஸ் வேர்ஸ் வரும், ஈவினிங் 6 ப்ரேயர்ஸ். ஸோ இன்றைக்கி ஏற்கனவே நம்ம காலையில் ப்ராமிஸ் வேர்ஸ் பார்த்தோம், ஹி கர்ஸ் ஃபார் யூ. ஸோ பாருங்கள், எவ்வளோ ஆப்டாக இருக்குல்ல. வாலிபர்கள் நிறைய பேர் எனக்கு யார் இருக்கா, யார்கிட்ட போய் சில விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ண முடியும். அதில் கஷ்டம். சில விஷயங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாரையும் நம்ப முடியாது. ஸோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை வாசிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5 முதல் 8. அந்தப்படி இளைஞரே, ஆரம்பிக்கிறதே இளைஞர்களே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். டைம் வரும், உங்களை உயர்த்ததுக்குன்னு டைம் வரும், அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஸோ வாலிபர்களே, அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையாவது உங்கள் கவலையோ மனசில் உள்ள கவலையை சொல்லி அதனால பிரச்சனை உண்டாகாதபடி, யாரையும் நம்பி உள்ளதில் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லி திருப்பி அதுவே உங்களுக்கு எதிராக வராதபடி ஜீசஸ் கிட்ட சொல்லுங்க. He cares for you. உங்க மேல கரிசனையா இருக்காரு, உங்க மேல அக்கறையா இருக்காரு. ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் அழுறீங்க? அழுற மாதிரி காரியம் நடக்கட்டுமே, உங்களுக்கு தாங்க முடியாத காரியம் நடக்கட்டுமே, யார்ட்டையாவது சொல்லணும்னு தோணுதில்ல, சொன்னா மனசு ஃப்ரீ ஆயிரும்னு தோணுதில்ல, ஜீசஸ்கிட்ட சொல்லுங்க. ஜீசஸ்கிட்ட சொல்லுங்க. ஜீசஸை ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. ஜீசஸை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை தேற்றுவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். அதே மாதிரி எல்லாருக்கும் உயரவா மேலே வரணும்னு இருக்கும் ஆசை. பட் அதுக்கு ஒரு டைம் இருக்கு. அது வரைக்கும் கர்த்தர்கிட்ட அடங்கி இருங்க. அதே மாதிரி இன்னும் மோசம் போகாதீர்கள். ஏனெனில் பிசாசு எப்படிடா உங்களை கவுக்கலாம், எப்படிடா கடவுளுடைய சித்தத்துக்கு மீறி உங்களை கொண்டு போயிடலாம், எப்படிடா உங்களை தனிமைப்படுத்தி அதுப்படுத்தி உங்களை கவலைப்படுத்தி உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி உங்களை குழிக்குள்ள தள்ளலாம், விழுங்கலாம். பாருங்களேன், எப்படி கர்ஜிக்கிற சிங்கம் போல அப்படி இருக்கான். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கேயும் மோசம் போயிடாதீங்க. இளைஞர்களே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருல்ல. இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? தயவு செய்து வாலிப பிள்ளைங்களே ஏற்றுக்கங்க. பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. உங்கள் கவலைகளை ஜீசஸ் கிட்ட சொல்லுங்க. யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை ஜீசஸை பார்க்க முடியலையே, ஒரு ஃப்ரெண்டுனா நேரில் உட்காருவாங்க, நம்ம பேசலாம், ஷேர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஜீசஸ் கூட பேசிக்கிட்டே பாருங்களேன், அவர் உங்கள்கிட்ட பேசுவார், வசனத்தை கொண்டு பேசுவார்,
யாரையாவது கொண்டு பேசுவார். உங்கள் கூடயே நீங்கள் ரொம்ப டீப்பாக ஃப்ரெண்ட்லி ஆயிட்டீங்கன்னா அவரே பேசுவார். அவரை மனசுக்குள்ள ஜீசஸ்னு ஒருத்தரை அவரை நினச்சி உங்களுக்காக உயிரை கொடுத்தவர், பரலோகத்துக்கு ஏறினவர், இனிமேல் நம்ம அவர்கிட்ட தான் போய் இருக்கணும். ஸோ ஜீசஸ் நிறைய பார்க்குறோம். உங்கள் மேலே கரிசனை உள்ளவர். அந்த ஜீசஸை ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க, ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட போங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில காரியத்தை ஷேர் பண்ண முடியாது, அம்மா கிட்ட சில காரியத்தை ஷேர் பண்ண முடியாது, அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியாது. ஸோ எது யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாத விஷயங்களை ஜீசஸ் கிட்ட பண்ண முடியும். வாலிபர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அவ்வளோ அழகான வசனம். பிகாஸ் உங்கள் மேலே அவர் கரிசனையாக இருக்கார், உங்கள் மேலே கவனமாக இருக்கார். உங்கள் ஆத்துமா அழிஞ்சிடக்கூடாது, பிசாசு உங்களை விழுங்கிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கேர் எடுத்து உங்களை பார்த்துட்டு இருக்கார். வாய்க்குள்ள போயிடாதீங்க. கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதான் அவனுக்கு வேலையே. எப்படிடா உங்களை கவுக்கணும், எப்படிலாம் உங்களை இல்லாம ஆக்கணும், எப்படி உங்களை கிழக்குள்ள தள்ளணும், எப்படி உங்களை சாகடிக்கணும், அந்த ஆத்துமாவை கொல்லணும், நரகத்துக்குள்ள தள்ளணும். இதுதான் அவருடைய டியூட்டி, பிசாசோடைய டியூட்டி. பட் கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறதுக்காக ஏங்கி நிற்பது. அவர் ஏங்கி நிற்கிறார், அவர் ஏங்கி நிற்கிறார். இவரை போல கர்ச்சித்து உங்களை விழுங்கலான்னு இல்லை. அம்மா என்கிட்ட வாம்மா, என்கிட்ட வா, உன் கவலையெல்லாம் என்கிட்ட சொல்லு. நான் உன் மேல கரிசனையா இருக்கேன். உன்னை ஆற்றுவேன், தேற்றுவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட ஜீசஸ் கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோமா, நம்மளை ஒப்பு கொடுப்போமா? எங்கெல்லாமோ சொல்லி வீண் பழி மறுபடியும் உங்ககிட்ட வராம என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் ஜீசஸ்ட சொல்லி அவருடைய ஆறுதலை, தேர்தலை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? பலி ஏறெடுத்து ஜெபம் பண்ணுவோமா? யாத்திராமம் 33:19 படி, எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி எங்கள் மேல் கிருபையாயிருக்கிற கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். யாத்திராமம் 34:6-7 படி, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவனே, 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிற கர்த்தாதி கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். யாத்திராமம் 34:10 படி, பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன், உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று எங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். லேவியராகம் 1:44 படி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக என்று எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். லேவியராகம் 20:28 படி, நீர் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நாங்களும் உமக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு எங்களை பிரித்தெடுத்த கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்பா இன்னைக்கும் வாலிபர்களுக்காக உடைய பாத்துல வருகிறோம். அப்பா எப்படி ஒரு நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஐ கர் ஃபார் யூ, ஜீசஸ் கர்ஸ் ஃபார் யூ. அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். சாப்பிட்டியா அப்படின்னு யாரும் கேட்டால் உடனே அப்பா அப்பா அப்படி கேட்டாங்களே, என் மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சில நேரம் அதில் ஏமாந்து போயிடும். பி கேர்ஃபுல். ஜீசஸ் உண்மையானவர், ஜீசஸ் பரிசுத்தமானவர், ஜீசஸ் நீதி உள்ளவர், ஜீசஸ் இரக்கமுள்ளவர், ஜீசஸ் மனதுருகுகிறவர், ஜீசஸ் உங்களை
உங்களை பரிசுத்தமாக்குகிறவர். உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிபட்டது ஒரு சொட்டு ரத்தம் இல்லாத அளவுக்கு தன் உயிரையே உங்களுக்கு கொடுத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஸோ எல்லாத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அங்க சொல்லி இங்க சொல்லி அங்க சொல்லி. அதனால யார் நம்புறீங்க, ஐயோ நான் நம்பி சொன்னேனே இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அது எதுக்கு தேவையா? ஜீசஸ் கிட்ட சொல்லுங்க, ஜீசஸ் காஸ் ஃபார் யூ, ஜீசஸ் காஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட தெய்வம் உங்களுக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களும் உண்மை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். உண்மை அண்டிக் கொள்ள கிருபை கொடுக்க பார்த்த கடைசி காலத்துல அவங்க யாரையும் நம்பி, எஸ் பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வர்றான், அவனுடைய வாய்க்குள்ள விழுந்துராதீங்க, அந்த வலைக்குள்ள விழுந்துராதீங்க, மோசம் போகாதீர்கள். கேர்ஃபுல்லா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. சாப்பிட்டியா அப்படின்னு யாராவது ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ கேட்டாங்கன்னா, அப்பா என் மேலே எவ்வளோ அக்கறை, நம்பாதீங்க, மோசம் போயிடாதீங்க. ஜீசஸ் கவர்ஸ் ஃபார் யூ. உங்க ஆத்துமாவிலே ஏறப்பட்டது, அந்த ஆத்துமாவை ஜீசஸோட கையில் ஒப்பு கொடுங்க. ஜீசஸோட கையில் ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமா அதை வச்சுக்கிறதுக்கு ஜீசஸோட கையில் ஒப்பு கொடுங்க. He cares for you. Thank you Jesus, thank you Jesus. அந்த கிருபையை கொடுத்ததுக்காக அப்பா, அப்படிப்பட்ட தெய்வம் எங்களுக்கு இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். வாலிப பிள்ளைங்கள்லாம் அப்பா எதையாவது நம்பி யாரையாவது நம்பி ஏமாந்து போய்விடாதபடி ஜீசஸ் உங்களையே நினைச்சு உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லியா வாழ்றதுக்கு அவங்களுக்கு கிருபை கொடுங்க. அவங்கள சந்தியம் நீர் அவங்க கூட பேசுங்கப்பா, உங்க சத்தத்தை கேட்டு உங்க கூட இணைஞ்சு வாழ அவங்களுக்கு கிருபை கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா, உயர்வு வேண்டுமா, வாழ வேண்டுமா, ஒரு பெரிய வாழ்க்கை வேண்டுமா, கர்த்தருடைய கையில் அடங்கி இருங்க. அந்த உங்களை கண்டிப்பாக உயர்த்துவார். கர்த்தருடைய கையில் அடங்கி இருங்க, தாழ்மையா இருங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஸோ தாழ்மையா இருங்க, எதிர்த்து நிற்காதீங்க, வீம்புக்கு பேசாதீங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்ககிட்ட தாழ்மையா இருந்து எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு கிருபை தாங்க. உயர்வை கட்டளையிடும். எல்லா வாலிப பிள்ளைகளும் சோர்ந்து போகாதபடி அப்பா நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி உங்க மார்பில சாஞ்சு அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. அல்லேலூயா. நீங்க நான் இருக்கிறேன். ஏந்தி சுமந்து பாதுகாத்து உன்னை தப்புவித்து வழி நடத்து, உன்னை உயர்த்தும். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம். கவலைப்படாம எங்க மேல கரிசனையா இருக்கிற தேவன் எங்களுக்கு இருக்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம். அந்த பாக்கியத்தை எல்லா வாலிபர்களும் அனுபவிக்க கிருபத்தாங்க, அனுபவிக்கணும். அதான் கிருபத்தாங்க. ஒவ்வொரு வாலிபர்களும் இப்படி இறங்குவீராக. உங்களுடைய அன்பு அவங்களுக்குள்ள நிரம்பட்டும். உங்க அன்பு அவங்களை நிரப்பட்டும். உங்களுக்காக வாழணுங்கிற பக்தி வைராத்திய கொடுங்க சுவாமி, கொடுங்க. உமக்குள்ள அடங்கி இருந்து அப்பா பெரிய உயர்வை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. சாத்தானுடைய அந்த சிங்கத்துடைய வாய்க்குள்ள போய் அவங்க ஆத்மா அழியாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. சுற்றி வேலி அடைக்கிறோம். ஆக்சிடென்டல் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். சூசைடல் தாட்ஸ்ல இருந்து விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். கூட இந்த வழி நடத்தும். இன்னைக்கு பிறந்த நாள திருமண நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம். அந்த வசனத்தின்படியே அப்பா அவங்களுக்கு சொல்லுகிறீர், ஜீசஸ் cares for you, no worries at all.
ஹல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த வசனத்தை கொடுத்து எங்களை தேற்றுவதற்காக இப்போ கொடா கொடி ஸ்தோத்திரம். இந்த இந்த டைம் எங்களுக்கு கொடுக்குறா ஸ்தோத்திரம். கூட சேர்ந்து நிறைய பேரை ஜோம் பண்ணுறதுக்கு அவங்கள எழுப்பியறலும்ப்பா, எழுப்பியறலும். 2 பேர் ஒரு மனதோடு ஜோம் பண்ணும்போது இந்த உலகத்தில் பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். நான் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சும் உங்கள் பரமபிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாலிபர்களே, உங்களுக்கு ஃப்ரெண்டு யாரு? ஜீசஸ். உள்ளோட ஃப்ரெண்டை தேடி யாருமே ஃப்ரெண்டு இல்லை, ஏமாத்துறாங்கலாம் ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் மேலே உங்களை கேர் பண்ணுற ஜீசஸ் இருக்கார். அவர் கூட சேர்ந்து வாழுங்க, சந்தோஷத்தை அனுபவிங்க, உயர்வை அனுபவிங்க. முடிவாக உங்கள் ஆத்துமா அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து வாழுங்க. Praise the Lord. Thank you.